உங்களோட அடுத்த வீடியோ எப்போ வரும் ப்ரோ? உங்களோட அடுத்த வீடியோ எப்போ வரும் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. உங்களோட அடுத்த வீடியோ எப்போ ப்ரோ வரும்? வெயிட் பண்ணுறோம். வணக்கம் சிந்து அண்ணன், நான் உங்களோட துவாரகன். நாங்கள் தான் ஜால் பிரதர்ஸ். முதலாவது வீடியோவிலே இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல. 5 நாள் எவ்வளவு வியூன்னா 2K வியூஸை தாண்டி அதே மாதிரி கிட்டத்தட்ட 450 சப்ஸ்கிரைபர் முதல் வீடியோவில் கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட் தான் வந்து எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்குது. இப்போ எப்படி சொல்றது, எங்களை ஒரு 2000 பேர் பார்க்கணும்ன்றத, 2000 பேர் எங்களை தொடரணும்ன்றது எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். சேம் டைம் அந்த பார்த்து ஒரு 70 கொமெண்ட்ஸு கிட்ட நான் இன்றைக்கு தான் எல்லா கொமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணான். 70 கொமெண்ட்ஸு கிட்ட எல்லாருமே நல்லா இருக்குது துவா நல்லா பார்த்து செய் அண்ணா கண்ணன் அண்ணா நல்லா செய்யுங்க, சிந்திச்சு நல்லா செய்யுங்க, அப்படி அப்படி நிறைய கொமெண்ட்ஸ் வந்துருந்தது. சேம் டைம் ஒரு சில குறைகள் இருக்குதாடா இதில், அதில் திருத்துங்க அப்படின்ற மாதிரியும் சில கொமெண்ட்ஸ்கள் வந்தது. அதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே சரியான சந்தோஷமா இருந்தது. ஏன்டா பாராட்டுகளுக்கையும் தாண்டி எங்களை குறைகளை கண்டுபிடிச்சு அதெல்லாம் திருத்துங்கன்னு சொல்லிக்க எங்களை இன்னும் நல்ல வழிப்படுத்துறதுக்கான ஒரு அக்கறை இருக்கிற ஆட்கள் எங்களை சுத்தி இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இப்ப இருக்கு. முதலாவது அவங்களுக்கு சொன்ன குறை என்ன, நீங்க கதைக்கிறதா 2வது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குதானே, அவுட்டோர்ல எடுத்த ஷாட் வாய்ஸ் நல்லா இருந்தது. இன்டோருக்குள்ள எடுத்ததுக்குள்ள வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னு சொன்னோம். அதுக்காக நாங்க இப்ப தெரியும் தானே, நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் சேனல். இப்போ தான் எங்கிற 2வது வீடியோ. இந்த மைக் நான் ஒரு ஆள் எனக்கு இப்போ ஷூட் பண்ணுறதுக்காக தந்துருக்கணும். போக 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 நாங்கள் மைக்ஸை வாங்கி உங்களோட கிளியரான வாய்ஸில் உங்களுக்கான வீடியோக்களை தருவோம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. என்னென்னா, துவாரகன் வந்து சரியா வெக்கப்பட்டு கதைக்கிறார், கொஞ்சம் சிரிச்சு கொண்டு கதைக்கிறாருண்டு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க துவாரகன்? இப்போ அது என்ன பிரச்சனைடா, இந்த முதலாவது வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணது 3 மாசத்துக்கு முதல். அப்போ தெரியும் தானே, கொஞ்சம் முதலாந்திரம் கதைக்கிறது வேண்டாம், கொஞ்சம் சையா இருப்போம். அதுக்கு பிறகு இண்டோர் அதை காய்க்கலாம் ஓரளவு ஓகே காய்ச்சா. நான் முடிஞ்ச அளவுக்கு நீ ஒரு சரளமான தமிழ் மொழி நடையில உங்களோட கதைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். முக்கியமா நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு இந்தியோட 5வது நாள் ஏன் 5 நாளா என்னடா செஞ்ச நீங்க என்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். முக்கியமா இந்த வீடியோல இவரை பாருங்க, நாள் எப்படி இருக்காரு, சரியா டல்லா இருக்காரு தானே. ஏன் ப்ரோ டல்லா இருக்கீங்க சொல்லுங்க. ஆற்ற கண் பட்டுச்சோ தெரியலையா, சரியான காய்ச்சலுக்கு உள்ளாயிட்டு. காய்ச்சல்ல இருந்து இன்னும் மீண்டு வரையல. ஆனா கூடிய சீக்கிரம் மீண்டு வந்து நல்ல வீடியோக்கள்ல சந்திக்கிறேன். ஆனாலும் அவர்கிட்ட பொறுப்புணர்ச்சியை பாத்தீங்க தானே, காய்ச்சல் மாறாம கூட உங்களுக்காக இப்ப கஷ்டப்பட்டு பைக் எடுத்து உங்களை வலிக்கிட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு வந்து உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்காரு. இவற்ற அந்த என்னத்துக்காக, கடமை உணர்ச்சி டெடிகேஷனுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோக்கான திட்டம் எங்கள்கிட்ட தயாரா இருக்கு. அந்த திட்டம் என்னண்டா, ப்ரொஜெக்ட் ஜால். எங்களுடைய பார்வையாளர்கள் பலர் வந்து கேட்டதுக்கு இணங்கவும், மற்றது வந்து உண்மையிலேயே தேவைப்பாடா நான் பார்க்குறேன். யாழ்ப்பாணம் யாழ் பிரதர்ஸ்ன்னு எங்க யூடியூப் சேனல் பேரும், அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தை வந்து எவ்வளவோ பிரசித்தமான இடங்கள் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவோ பார்க்க வேண்டிய காட்டப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு. அது என்றாலே பாதி பேர் நினைக்கிறது நல்லூர் பகுதியில் இருக்கிற ரியோவும் யாழ்ப்பாண கோட்டையும் வேற என்ன இடம், அவ்வளவுதான் கசுனா பீச், இவ்வளவுதான் யாழ்ப்பாணத்துல இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனாலும் யாழ்ப்பாணத்துல நிறைய ஹிடனான பிளேசஸ் இருக்குது. அதான் எங்க யாழ் ப்ரொஜெக்ட்ல வந்து நாங்க என்ன செய்திருக்கிறோம்டா, யாழ்ப்பாண மேப் எடுத்து நாங்க ஒரு 5ஆ பிரிச்சிருக்கிறோம். எப்படி என்றா, யாழ் மத்தி, அதே மாதிரி இஞ்சால வலிகாம வலயம், தீவகம், அதே மாதிரி இஞ்சால வடமராட்சி, தென்மராட்சி. இந்த ஒவ்வொரு பிரதேசங்கள்லையுமே நீங்க சுற்றுலாத்துறை சார்ந்து சரி, மற்றது வந்து பிரசித்தமான இடங்கள் சரி, இல்லது பார்க்க வேண்டிய இடங்கள் சரி, என்னென்ன இருக்குன்றத விபரமாகவும், அதே நேரம் இலகுவான முறையில அதுகளை வெளியூர்ல இருந்து வர்றாக்கள் சரி, இல்ல புலம்பெயர் தேசத்துல இருந்து வர்றாக்கள் சரி, அதை இலகுவான முறையில எப்படி அதை நீங்க பார்வையிட முடியும்ன்றதையும் நாங்க அடுத்த காணொலியில உங்களுக்காக போட இருக்கிறோம். அது எங்க யாழ் ப்ரொஜெக்ட் வந்து சீரியஸா நாங்க அதை கொண்டு போகலாம்னு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட நீங்க இணைஞ்சிருங்கோ. இனி நாங்க என்ன செய்யறோம்ன்றதை மட்டும் பாருங்க.
உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான தொடர்ந்து சிறப்பான காணொளிகளோட உங்களை வந்து சந்திச்சு கொண்டே இருக்க போறோம். அது வரைக்கும் நன்றி. நான் உங்கள் துவாரகன் சிந்துகன்.